அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். நேத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் மரியாதைக்குரிய கேப்டன் அமீர் அலி சாஹிப் அவர்களே, சகோதரர் ரஃபீக் சாஹிப் அவர்களே, மற்றும் இந்த மை எம்பவர்மெண்ட் ட்ரஸ்டினுடைய நிர்வாகிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, இந்நிகழ்ச்சியை லைவ் ஸ்ட்ரீம் மூலமாக பல இடங்களிலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதரர்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் நல்லருளும் நற்கிருபையும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி துஆ செய்தவண்ணம் என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த மை எம்பவர்மெண்ட் ட்ரஸ்ட் மூலமாக ஒரு உன்னதமான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலே பள்ளிவாசல்கள் எப்படி இயங்கிக் கொண்டிருந்தவென்றால், மஸ்ஜித் நபவிக்கு ஒவ்வொரு வேலையையும் ஒவ்வொரு சஹாபிகள் செய்ததாக பொறுப்பேற்றிருந்ததாக ஹதீஸ்களிலே காண கிடைக்கின்றது. தொழ வைப்பதிலிருந்து, பாங்கு சொல்வதிலிருந்து, பள்ளிவாசலை கூட்டி பெருக்குவதிலிருந்து, சுத்தம் செய்வதிலிருந்து, வரக்கூடிய வெளியூரிலிருந்து வரக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதையில் வரக்கூடிய முஜாஹிதிலிருந்து, அவர்களுக்கு உணவளிப்பதிலிருந்து, இன்னும் பிற அனைத்து ஏற்பாடுகளுக்கும் மஸ்ஜித் நபவியிலே ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு பொறுப்பு இருந்ததாக நாம் வரலாறுகளை பார்க்கின்றோம். ஆனால் பள்ளிவாசலை மஸ்ஜித் நபவியை பூட்டி திறப்பது யார்? இந்த பொறுப்புக்குரிய சஹாபியை மட்டும் ஹதீஸ்கள்ல நம்மளால தேடி அல்சனம் கண்டுபிடிக்க முடியறதில்லை. பள்ளிவாசல பூட்டுற பொறுப்பு, திறக்கிற பொறுப்பு யாரு? யார் கையில சாவி இருந்துச்சு அப்படின்னு ஹதீஸ்களை தேடி அலைஞ்சோம்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஹதீஸ்லயுமே கிடையாது. என் காரணம் பாத்தீங்கன்னா, மஸ்ஜித் நபவி 24 மணி நேரத்தில் பூட்டப்படுவதே கிடையாது. 24 மணி நேரமும் அங்கே மார்க்க பணிகள், இபாதத்துகள் மட்டுமில்லாமல் சோசியல் ஒர்க், சமுதாய பணிகள், சமூகத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள், எந்நேரம் ஆலோசனைகள், மீட்டிங்கள் நடந்து கொண்டே இருந்தது. 24 மஸ்ஜித் நபவியை பூட்டுவதற்கும் திறப்பதற்கென்றும் ஆள் நியமிக்கப்படவில்லை. ஏனென்றால் பூட்ட வேண்டிய தேவை ஏற்படாததனால் திறக்க வேண்டிய தேவையும் அங்கு ஏற்படவில்லை. அப்படி இருந்த பள்ளிவாசல்கள் இன்று நம்முடைய காலத்தில் என்ன ஆகிவிட்டது என்றால், பெரிய பெரிய மினாராக்கள், பெரிய பெரிய குப்பாக்கள், பெரிய பெரிய ஏசி, பெரிய பெரிய மார்பிள் போட்டு கோடிக்கணக்கில் செலவழிக்கப்படக்கூடிய பள்ளிவாசல்கள் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு நாளைக்கு அதிகபட்சம் செலவாகிறது 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்கு தான். ஒரு வக்துக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி திறக்கிறாங்க, இல்ல மேக்சிமம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி திறக்கிறாங்க பள்ளிவாசல. திறந்து அந்த தொழுகை முடிஞ்ச உடனே பூட்டப்படுகிறது. மொத்தம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பள்ளிவாசல்கள் பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேல பள்ளிவாசல் பயன்பட்டா ரொம்ப அபூர்வம். பள்ளிவாசல் நிர்வாகத்தாராலேயே முஅத்தினுக்கு என்ன அறிவுறுத்த, உங்களுடைய முதல் சலாம் சஃப்ல கொடுத்தா அடுத்த சலாம் சுவிட்சில் கை இருக்கணும், ஃபேனை ஆஃப் பண்ணிடணும், லைட் ஆஃப் பண்ணிடணும், யாரும் 5 நிமிஷம் பள்ளிவாசல் இருக்கணும் ஆசைப்படுறவங்க கூட எரிச்சு ஓடிடணும். ஏன்னா பள்ளிவாசல் கரண்ட் செலவாகுது, ஃபேன் செலவாகுது, ஏசி செலவாகுது. அப்போ பள்ளிவாசல்களுடைய நோக்கமே இன்று சிதறடிக்கப்பட்டு விட்டது. பள்ளிவாசல்கள் நோக்கம் பூரணமாக பயன்படுத்தப்படவில்லை. அந்த நிலையை மாற்றி அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள், இறை பணிகளுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற உன்னதமான எண்ணத்தோடு அல்ஹம்துலில்லாஹ் இந்த எம்பவர்மெண்ட் ட்ரஸ்ட் அழகான ஒரு திட்டத்தை ஒரு முன் வச்சிருக்கிறாங்க. பள்ளிவாசல்களை அடிப்படையாக வைத்து, பள்ளிவாசல்களை பேசிக்காக வைத்து, பள்ளிவாசல்களை தலைமையிடமாக கொண்டு நாம் சமூக பணிகள் ஆற்ற வேண்டும், சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும் என்ற அடிப்படையிலே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மேன் பவரை வைத்து, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐடி ஃபீல்டிலே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டிலே, மற்ற துறையுடைய ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான நல்ல வல்லுநர்களை கொண்டு நம்முடைய இஸ்லாமிய சமுதாய பிள்ளைகளுக்கு நாம் ஏன் ஒரு கம்ப்யூட்டர் கல்வியையோ அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியுடைய கல்வியையோ அல்லது மற்ற அவர்களுக்கு
நல்ல அவருடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டையோ பள்ளிவாசலை அடிப்படை அவர் கொடுக்கக்கூடாது, என்ற ஒவ்வொரு மொஹல்லாவையும் அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு ஜமாத்தையும் அடிப்படையாக வைத்து கொடுக்கக்கூடாது என்ற ஒரு உயர்ந்த சிந்தனை அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டதன் விருப்பு அல்ஹம்துலில்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியை பள்ளிவாசலில் இருந்து அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மக்கா பள்ளியிலிருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், உலகத்திலே எந்த சமுதாயத்திற்கும் எந்த சொசைட்டிக்கும் அல்லாஹ் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய நியாமத் என்னவென்றால் பள்ளிவாசல்களும் அதை சார்ந்த ஜமாத்துகளும். பள்ளிவாசல்களும் அதை சார்ந்த ஜமாத், மொஹல்லா ஜமாத் என்பது உலகத்திலே எந்த சமுதாயத்துக்கும் வழங்கப்படாத ஒரு மிகப்பெரிய நியாமத். உலகத்தில் எந்த சமுதாயத்திலும் நியாமத்து கிடையாது. நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, பாஷை தெரியாத ஊருக்கு போறீங்க, ஒரு ஹைதராபாத்துக்கு போறீங்க, பெங்களூருக்கு போறீங்க, இல்ல உலகத்துல ஏதோ நாட்டுக்கு போறீங்க, யூகேக்கு போறீங்க, அமெரிக்காவுக்கு போறீங்க, உங்களுக்கு யாருமே தெரியாது, நீங்க கவலையே பட வேண்டாம். அங்க பக்கத்துல உள்ள பள்ளிவாசல் இருக்க நேரம் அந்த பள்ளிவாசலுக்கு போனா போதும், அங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவியால உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க. இது உலகத்துல எந்த சமுதாயத்துக்கு பாக்கி கிடையாது. உதாரணம் டெல்லிக்கு போறீங்க, டெல்லி யாருமே உங்களுக்கு தெரியாது, ஒரு இடமும் தெரியாது, எங்கேயும் போக வேண்டாம், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து நேரம் பள்ளிவாசலுக்கு போங்க. பள்ளிவாசலுக்கு அந்த பள்ளிவாசலுடைய இமாமியோ அல்ல பள்ளிவாசலுடைய பொறுப்பாளியை சந்திங்க. நீங்க என்ன வேலைக்காண்டி வந்தீங்க அந்த வேலைக்கான கைடன்ஸ் சாலை உங்களுக்கு கிடைக்குங்க. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உம்மத்துக்கு ஏற்படுத்தின மிகப்பெரிய நியாமத் இது. நாம அதை பயன்படுத்திக்கிறோமா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. நம்ம அதை ஒழுங்கா பயன்படுத்திக்கிறதுல, ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கிறதுல, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுல இல்லை என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நியாமத் பள்ளிவாசலும் பள்ளிவாசலை சார்ந்த ஜமாத் நிர்வாகங்களும் ஜமாத்தை சார்ந்த மொஹல்லாவும். இந்த ஜமாத்தையும் மொஹல்லாவையும் பள்ளிவாசலையும் இணைத்து நாம் பள்ளிவாசலை அடிப்படையாக வைத்து பள்ளிவாசல்களை வெறும் இபாதத்திலே கூடுதலாக ஆக்காமல் இதை ஒரு சமுதாயத்திற்கு தேவையான பயிற்சி பாசறையாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எம்பவர்மெண்ட் ட்ரஸ்ட் மூலமாக உங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றனர். அந்த திட்டம் உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய டெவலப்மெண்ட் ஸ்கில், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய வளமைகள் மார்க்கத்திற்கும் பயன்பட வேண்டும், உங்களுக்கும் பயன்பட வேண்டும். உங்களுடைய திறமைகள் உங்களுடைய உலக வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஆக்கிரத்து வாழ்க்கைக்கும் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில இந்த ஒரு பள்ளிவாசலை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, இது ஏதோ ஒரு தமிழ்நாட்டிலே அல்லது மெட்ராஸ்ல ஒரு மக்கா பள்ளியில வச்சு நடக்கிற நிகழ்ச்சி, அல்ல மக்கா பள்ளி தான் இருக்கலாம் லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி அல்ல. ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க ஸ்கீம் வச்சிருக்கிறாங்க. இத்தனை 2-3 வருஷத்துக்குள்ள குறைஞ்சது ஒரு 1000 பள்ளிகளையாவது இந்த நிகழ்ச்சி ரீச் ஆக வேண்டும். இந்த நிகழ்ச்சி குறைஞ்சது ஒரு 1000 பள்ளிவாசல் நடக்க வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வச்சிருக்கிறாங்க. அந்த முடிவை ரப்பல் ஆலமீன் அது விரைவில் இன்ஷா அல்லாஹ் வெற்றியாகி கொடுப்பான். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியாகி கொடுப்பான்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதை பயன்படுத்துவது உங்களுடைய கையில இருக்குது, சமுதாயத்துடைய கையில இருக்குது. அதை எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்த போறீங்க, இந்த திட்டத்தை எந்த இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை 3 நாட்கள் பட்டினி, 3 நாட்கள் பட்டினி பிறகு வீட்டை விட்டு வெளியே வந்து நிக்கிறாங்க. ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா, யாராவது தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சித்திக் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, வந்து பார்த்து கேட்கறாங்க, யார சொல்ல மா அஹ்ரஜக், யார சொல்ல எதுக்கு வெளியே வந்து நிக்கிறீங்க அப்படின்ட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்ரஜனி மா அஹ்ரஜக் அபூபக்கர், அபூபக்கரே நீங்க எதனால வெளியே வந்து நிக்கிறீங்களோ அதனால நானும் வெளியே வந்து நிக்கிறேன். அதாவது அபூபக்கரும் 3 நாட்களா பட்டினி, அவங்களும் பசி, யாரா ஏதாவது தரமாட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி 2 பேரும் பசியோட இருக்கணும்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. இப்ப அவங்கள்ட்ட கேட்கறாங்க எதுக்காக வெளியே நிக்கிறீங்கன்னு, அவங்களும் இதே பதில் சொல்றாங்க, நீங்க எதனால வந்து நிக்கிறீங்களோ அதனால நான் நிக்கிறேன்னு சொல்லி. 3 பேரும் சேர்ந்து அப்துல்லா இப்னு ஜாபிர், அந்த 3 பேரும் சேர்ந்து ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறாங்க. அவங்க ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, ஒரு நீண்ட ஹதீஸ் சுருக்கமா சொல்றேன், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அறுத்து வீட்டுல பேரிச்ச மரத்துல பேரிச்ச பழங்களை பறிச்சு ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி சாப்பிட வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரிச்ச பழம் 3 நாள் பட்டினிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த ரொட்டி, கொஞ்சம் பேரிச்ச பழம், அந்த ஆட்டு இறைச்சியை வச்சு கொஞ்சம் எடுத்து ஜாபிர் இப்னு அப்துல்லாட்டே கொடுத்து, என்னுடைய மகள் ஃபாத்திமா 3 நாளா பட்டினியா இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட போறாங்க. போன பிறகு 3 பேரும் சாப்பிட்டு பிடிக்கிறாங்க. 3 நாட்கள் கடுமையான பட்டினிக்கு பிறகு ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதுன்னு எந்த ஒரு செக்யூரிட்டி இல்லாத நிலையில கிடைச்ச ரிஸ்க் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் என்று சொல்றாங்க, அபூபக்கரே உமரே 3 நாட்களுடைய பட்டினிக்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இந்த நியாமத்துக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். இந்த நியாமத்துக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும் சொல்லிட்டு சொன்னாங்க. சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், மறுமையிலே உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு நியாமத்தை பற்றி, ஒவ்வொரு வாய்ப்பை பற்றியும் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற ஆயத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. எதுக்காண்டி சம்பளம், நமக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைச்சுக்கிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ் இடத்துல அக்கௌண்டபிள் ஆகும், அல்லாஹ் இடத்துல நம்ம விசாரணைக்குரியவர்களாக ஆகும். இப்ப
உங்களுக்கு இந்த எம்பவர்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல முறை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் மறுமையிடத்தில் அல்லாஹ் உங்களை விசாரிப்பான். இந்த மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உன்னுடைய ஈமானை வளர்த்துக் கொள்வதற்காக, உன்னுடைய இஸ்லாத்தை வளர்த்துக் கொள்வதற்காக, உன்னுடைய உலக வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஒரு அற்புதமான வாய்ப்பு உனக்கு கொடுத்திருந்தனே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தேன், ஒரு நியமத்து கொடுத்திருந்தனே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை? அதன் மூலமா ஏன் உலக வாழ்க்கையை மேம்படுத்திக்கல? உன்னுடைய தக்குவாவை ஏன் அதிகரிச்சுக்கல? எனக்கும் உள்ள உனக்கும் உள்ள தொடர்பை ஏன் வலுப்படுத்திக்கல? மறுமையில விசாரிப்பார். நம்ம அங்க அல்லாஹ் யாரெல்லாம் ஏழையா இருந்தேன், எனக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கல, நான் முழுக்க படிக்கல, என்ற காசு இல்ல, அதனால சதகா பண்ணல, அதனால ஜகாத் கொடுக்கல என்று அல்லாஹ் சொல்லி தப்பிக்க முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி அல்லாஹ் இடத்துல நமக்குரிய விசாரணைகள் பெருகிக் கொண்டே இருக்கும். 3 நாட்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கிடைச்ச அந்த ஒரு நூற்றுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சும்ம லதுஸ்அலுன யௌமைதின் அனின் நஈம், மறுமையிலே ஒவ்வொரு காரியம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நியமத்துக்கு மறுமையிலே விசாரிக்கப்படுன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்புகள் கிடைக்க நம்முடைய அல்லாஹ்விடத்தில் பொறுத்தவரை அக்கௌண்டபிள் அதிகமாயிட்டே இருக்கும். அதனால உம்மத்தை இதை நல்ல முறையாக சமுதாயம் இந்த நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இனிமேல் அல்லாஹ்ட்ட போய் உட்கார்ந்துட்டு, யா அல்லாஹ் எனக்கு நல்ல வாய்ப்பு இல்ல, எனக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வசதி ஏற்படுத்தி தரதுக்கு ஆள் இல்ல, சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்ல, படிக்கிறதுக்கு வழி இல்ல, குர்ஆனோட தொடர்பு ஏற்படுத்த வாய்ப்பு இல்ல, உன்னோட உள்ள உறவை வலுப்படுத்திக் கொள்வதற்கு எனக்கு வசதி இல்லை என்று அல்லாஹ்விடத்தில் சொல்ல சமாளிக்க முடியாது. ஏனென்றால் ரப்பல் ஆலமீன் ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருப்பதால் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துவதும் சீரழிப்பதும் நம்முடைய கையில் தான் இருக்குது. நாம் பயன்படுத்துகின்றோமா, சீரழிக்கின்றோமா என்பதை ரப்பல் ஆலமீன் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றான். ஆக அன்புக்குரியவர்களே, இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதை வந்து ஒவ்வொரு அதுவும் பள்ளிவாசலுடைய அடிப்படையிலே வைத்து உருவாக்குவது என்பது மிகச்சிறந்த ஏற்பாடு. அதற்காக எங்களுடைய இந்த ஸ்கீமுக்காக மக்கா பள்ளியை அணுகின உடனே அல்ஹம்துலில்லாஹ் எந்த மாதிரி யோசனை இல்லாம நாங்க பெர்மிஷன் கொடுத்தோம். ஏன் நம்ம இதுக்கு தான் பள்ளிவாசல் இப்படித்தான் இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம பள்ளிவாசல்களை கட்டி வச்சுட்டு பெரிய பெரிய பள்ளிகளை கட்டிட்டு இங்க எப்படி இபாதத்துகள் எப்படி அமல்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொன்ன உடனடியாக நான் வாய்ப்பு கொடுத்தோம், வசதி கொடுத்தோம், வாசலை திறந்து விட்டோம். இதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகிகள் முன்வர வேண்டும். பள்ளிவாசல் நிர்வாகிகள் முன்வர வேண்டும். இவங்க நம்மளை தேடி வரணும்னு எதிர்பார்க்காம, இதுக்கு இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது என்று தெரிந்தவுடன் பள்ளிவாசல் நிர்வாகிகள் நீங்களாக முன்வந்து, அவர்களாக முன்வந்து, எங்களுக்கு எங்க பள்ளி இந்த மாதிரி ஆரம்பிங்க, எங்க மொஹல்லா மாணவர்களுக்கு இந்த மாதிரி வசதி ஏற்படுத்தி கொடுங்க என்று எந்த ஒரு நிர்வாகிகள் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பள்ளிவாசல் நிர்வாகிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அத்தகைய நிர்வாகிகள் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மையான பள்ளிவாசல் நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாகிகள். அல்லாஹ் சொல்றாங்க, இந்தமா யாமுர் மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நிர்வகிக்கக்கூடிய அல்லாஹ் சில தகுதிகளை சொல்றாங்க. அந்த தகுதிக்குரிய நிர்வாகிகள் யார் என்றால், யார் இது போன்ற வாய்ப்புகளை தேடி வந்து எங்க பள்ளி இந்த மாதிரி ஆரம்பிங்க என்று எங்களுடைய மொஹல்லா பிள்ளைகளுக்கும், எங்களுடைய சமுதாயத்து பிள்ளைகளும், எங்க ஜமாத்து பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி ஆரம்பிங்க என்று கேட்கிறார்களோ அப்படிப்பட்ட நிர்வாகிகள் தான் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய நிர்வாகிகள். அதனால பள்ளிவாசல் நிர்வாகிகளை இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி இந்த திட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நம்ம சமுதாயத்தில் உள்ள ஒரு பெரிய முசீபத்தே என்ன அப்படின்னா, எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் சரி, நல்ல விஷயம் தான், ஆனா இவர் ஆரம்பிச்சிருக்காரு அதனால எனக்கு பிடிக்காது, இவர் ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு பிடிக்காது, அவருக்கு எனக்கு ஒத்து வராது, அவருக்கு எனக்கு குடும்பச்சாராரு சொந்தக்காரர் ஏதாவது இருக்கும், அதனால இவர் ஆரம்பிச்சதுனால நான் அதை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணும். முதல் இந்த முசீபத்துடைய ஷைத்தானி என்ன நம்ம இடத்துல போக வேண்டும். நல்ல விஷயங்கள் எங்கிருந்து வந்தாலும் இரு கையேந்தி வரவேற்க வேண்டும், சிவப்பு கம்பளம் இருந்து வர வேண்டும். யார் செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியா இருக்கட்டும், அநியாயக்காரனா நபிசல்லாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீனை பாவிகளை வைத்து கூட நிலைநாட்டுவார். பெரும் பெரும் பாவிகளை வைத்து அல்லாஹ் இந்த தீனை நிலைநாட்டுவார். அதனால எவ்வளவு பெரிய பாவியா இருக்கட்டும், அவர் கொண்டு வர விஷயமா அது வந்து அதை வரவேற்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட என்ன ஆகி போச்சுதா, எவ்வளவு நல்லவரா இருக்கட்டும், அவர் கொண்டு வர விஷயம் எவ்வளவு நல்ல விஷயமா இருக்கட்டும், இல்லங்க எனக்கு அவருக்கு ஆகாதுங்க. ரப்பல் ஆலமீன் சொல்றான், இதா ஜாக்கும் ஃபாக்ஸுக்கு பினவை, ஒரு பெரும் பாவி உங்க இடத்துல ஒரு செய்தியை கொண்டு வந்தா கூட பத்த பையனும் செய்திகள் உண்மையை மட்டும் பாருங்க, அவன் கொண்டு வர பாவியா நல்லவனான்னு பார்க்காதீங்க. ரப்பல் ஆலமீன் சொல்றான், இதா ஜாக்கும் ஃபாக்ஸுக்கு பினவை, ஒரு பெரும் பாவி உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வரான், ஒரு விஷயத்தை கொண்டு வரோம் யாரும் பார்க்காதீங்க, பத்த பையனும் அந்த செய்தி சரியா தப்பான்னு பாருங்க, அந்த விஷயம் கரெக்டா தப்பான்னு பாருங்க. ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதனால யார் செய்யறாங்க எவர் செய்யறாங்கன்னு பார்க்காம, நல்ல விஷயங்கள் யார் செய்தாலும் அதை வரவேற்போம், நல்ல விஷயங்கள் யார் செய்தாலும் கையேந்தி வரவேற்போம், கைதட்டி வரவேற்போம். இதுதான் ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய விசாலமான சிந்தனை. ஆனா இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கம் விசாலமானது, அல்லாஹ்வுடைய குர்ஆன் விசாலமானது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிந்தனை விசாலமானது, அவருடைய மனசு விசாலமானது. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய உள்ளங்கள் மட்டும் குறுகி போய்விட்டது.
நம்முடைய உள்ளங்கள் மட்டும் சுருங்கி போய்விட்டது. விசாலமான மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோம், விசாலமான அருளுடைய ரப்புல் ஆலமீனை நம்புகின்றோம், விசாலமான சிந்தனையுடைய எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்கிறோம். ஆனால் அதையெல்லாம் ஈமான் கொள்ளக்கூடிய நம்முடைய சிந்தனை மட்டும் சுருங்கி போய்விட்டது என்றால் அப்ப நம்ம இதெல்லாம் ஈமான் கொண்டு என்ன பிரயோஜனம்? அப்ப இப்படிப்பட்ட குறுகிய மனப்பான்மை ஓரமாக வைத்துவிட்டு நல்ல விஷயங்கள் யார் செய்தாலும் எங்கிருந்து வந்தாலும் அதை வரவேற்போம், வாழ்த்துவோம், அதோடு நாமும் தோள் கொடுப்போம், துணை நிற்போம் என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த அடிப்படையில அல்ஹம்துலில்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. இதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே ரப்பல் ஆலமீன் சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருவான் என்ற எந்த சந்தேகம் இல்லை. இரண்டே இரண்டு நிபந்தனைகள் தான் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்ப்பது. எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுதும் செய்யக்கூடிய நாம், இதுவரை சொன்னது சமுதாயத்துக்கு நாம் சொன்னது, நாம் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நாம் நம்மிடத்தில் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்ப்பது இரண்டு விஷயங்களை. ஒன்று ஆடம்பரம் இல்லாத எளிமையை, இன்னொன்று அடுத்தவர்களுக்காக என்று இல்லாத இஹ்லாஸை. மற்றவர்கள் அதாவது எந்த அளவுக்கு என்றால் ஒருத்தர் நம்ம செய்யக்கூடிய காரியத்தை மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி தவறோ, மற்றவருடைய புகழுக்காக, மற்றவருடைய பேருக்காக, மற்றவருடைய பாராட்டுக்காக செய்யறது எப்படி தவறோ, அதே போன்று மற்றவர்கள் இகழ்கிறார்கள் என்பதற்காக விட்டுவிடுவது அதை விட பெரிய தவறு. புகழுக்காக என்று செய்வதும் தவறு, மற்றவர்கள் திட்டுகிறார்கள் ஏசுகிறார்கள் என்பதற்காக நல்ல காரியங்களை விட்டுவிடுவதும் தவறு. இந்த இரண்டுமே இல்லாமல் அல்லாஹ் தஆலா மூமினுடைய குணமாக பாடலிருக்கிறான், வலா யஹாஃபுன உம்மதாயும், பழிப்பவருடைய பழிப்பை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இயேசுபவருடைய ஏச்சை பற்றி கவலைப்படுறாங்க. மூமினுடைய சிபத்தை அல்லாஹ் சொல்றான், மூமினுடைய தன்மையை சொல்றான் அல்லாஹ். யஹாஃபுன லௌமத்தலாயும், பழிப்பவருடைய பழிப்பை பற்றி கவலைப்படாமல், வாழ்த்துபவருடைய வாழ்த்தை பற்றி கவலைப்படாமல். இப்போ நான் ஒரு ஆங்கில ஒரு பழமொழியில படிச்ச ஞாபகம் இருக்குது, கிவ் ஈக்குவல் தேங்க்ஸ் டு கீப் தி இன் பப்ளிக் லைஃப். வாழ்க்கையை கட்டி அடித்தாலும் எட்டி உதைத்தாலும் ஒரே மாதிரி நன்றி சொல்லிட்டு நம்ம வேண்ட பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதனால எந்த விதமான ஆடம்பரம் படோபடாபம் இல்லாமல் எளிமையான ஆடம்பம், எளிமையான காரியம், அதே நேரத்தில் இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக. யார் வாழ்த்தினாலும் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக் அல்லாஹ், யாராவது திட்டினாலும் ஜஸாக் அல்லாஹ், நம்முடைய இலக்கை நோக்கி, நம்முடைய கோலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த மனப்பான்மையோடு நாம் செல்வோம். நிச்சயமா ரப்பல் ஆலமீன் இதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பான். அதுவும் பள்ளிவாசல்களை பேசிக்காக அடிப்படையாக வைத்து பள்ளிவாசலை முன்னிலைப்படுத்தி ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஸ்கீம் நிச்சயமா அல்லாஹ்வுக்கு எப்போ அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலிருந்து ஆரம்பிக்கிறோமோ, ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பெரிய பெரிய ஸ்கீம், பெரிய பெரிய திட்டம், பெரிய பெரிய ப்ராசஸ்லாம் பெரிய பெரிய ஏசி ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு ஆரம்பிப்பாங்க, அதை ஆரம்பிச்ச விதத்துல இழுத்து மூடிடுவாங்க. அப்படி இல்லாம இது எளிமையா அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். என்னைக்குமே அல்லாஹ்வுடைய பள்ளிக்கென்று ஒரு அருள் உண்டு, அல்லாஹ்வுடைய பள்ளிக்கென்று ஒரு உதவி உண்டு, இறை இல்லத்திற்கென்று ஒரு பரக்கத்து உண்டு. அந்த பரக்கத்தின் பொருட்டால் நிச்சயமா இந்த ஸ்கீம், இந்த திட்டம் வெற்றி பெறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. வல்ல ரப்பல் ஆலமீன் இதை ஒரு இறுதி வரை கியாமத் நாள் வரை நடைபெறக்கூடிய ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக இதை ஆக்கி, இதன் மூலமாக நம்முடைய சமுதாயத்துடைய இளைஞர்களுடைய உலக வாழ்க்கைக்கும் ஆகிரத்தின் வாழ்க்கையின் வெற்றிக்கும் ரப்பல் ஆலமீன் இதை காரணமாக்கி வைப்பானாக என்று துஆ செய்த வண்ணம் இந்த நிகழ்ச்சிக்காக எங்களுடைய மக்கா பள்ளியை தேர்ந்தெடுத்ததற்காக இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகள் அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வ நன்றியை தெரிவிப்பதுடன் ரப்பல் ஆலமீன் உங்கள் எல்லோருக்கும் பரிபூர்ணமான கூலி ஆகிரத்தில் தர வேண்டும் என்று துஆ செய்தவனமாக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து சகோதரர்களையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய முடிக்கின்றேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.